Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சாரா பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லாமே தேங்க் பண்ணிக்கிறேன். அதாவது Trinity ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனல். இந்த சேனல் டெய்லரிங் சம்மந்தப்பட்டது. அதாவது பிகினர்ஸில் இருந்து புதுசாக கற்றுக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, சில டவுட்ஸ் கேட்குறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இந்த ஒரு வீடியோவை நான் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கேன். இந்த சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருக்கீங்க, நிறைய பேர் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். நமக்குள்ளே எத்தனையோ திறமைசாலிகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் ஏதேதோ விஷயங்களில் சாதிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் செய்கிறது சாதாரணமான ஒரு விஷயம்தான். இது 4 செவத்துக்குள்ளே நான் 4 பேருக்கு சொல்லி கொடுத்து முடிச்சுக்கிற விஷயம்தான். ஆனால் இந்த விஷயம் உலகம் பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணி எனக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் மூலமாக தான். அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எத்தனையோ பேர் என்னை மீட் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸில் எத்தனையோ பேர் எனக்காக ப்ரே பண்ணுறது, விஷ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் கிடையாது. நீங்கள் இருக்கிறனால தான் இந்த ஒரு மகளிர் தினத்தில் நான் உங்ககிட்ட நேரடியாக பேச வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா என்னுடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான். இப்போ நான் பெண்களை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக நிறையா பேர் எங்கிட்ட அதை கேட்டிருக்கீங்க. இந்த வருஷம் நான் பெண்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள்னா தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். தைரியம்னா என்ன, இருட்டில் போகிறதா வர்றதா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம போராட வேண்டியது நம்மளுடைய மனதோட நம்ம போராட வேண்டிய விஷயம். அதாவது தைரியம் அப்படிங்கிறது வெளியில் பாதுகாப்புக்கு நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது நமக்கு எப்பவுமே அவங்க வீட்டில் இருக்க ஆண்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, ரிலேஷன்ஸ் எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் நம்மளோட மனசுக்கு யாருமே பாதுகாப்பு கிடையாது. நம்ம மட்டும்தான் ஒரே ஒரு பாதுகாப்பு. நம்ம அதை எதிர்த்து எப்படி போராடணும். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். அந்த குடும்பம் இல்லாட்டினா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்பவுமே நிறைவடையாது, அது வேஸ்ட்டு தான். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு அது அமையறதில்லை. அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். ஆனால் அமைஞ்சவங்க அமையாதவங்க யாரா இருந்தாலுமே மனசுக்கு தைரியத்தை எப்பவுமே கொடுத்துக்கணும். பெண்கள் நிறைய நேரங்கள்ல சோர்வடைஞ்சு போறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய மனசாட்சி. ஒரு சில நேரங்கள்ல நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இது நீ செய்யறது சரியா அப்படின்ட்டு. இது பொதுவா ஒரு வீட்டுக்குள்ள நம்ம ஒரு சமையல் அறையில இருந்து சரி, நம்ம தொழில் செய்யற இடத்துல இருந்து சரி, மற்ற நண்பர்கள் வட்டாரத்துல இருந்து சரி, இளம் பெண்களா இருந்தா அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, இப்படி எல்லாத்துக்குமே பேசிக்கா வர்ற ஒரே விஷயம் மனசாட்சி அப்படிங்கிறது தான். எப்பவுமே பெண்கள் அவங்கவுங்க மனசாட்சிக்கு பயந்து அவங்கவுங்க இதுபடி வாழ்ந்தா போதும். அதே மாதிரி தைரியம் அப்படிங்கிறது நீங்க மனசை எதிர்க்கிற சக்தி உங்களுக்கு வேணும். ஏன்னா மனசு செய்யறபடியெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியில நம்மளால நம்மளையே நம்ம ஜெயிக்க முடியாம போயிடும். நம்ம நிறைய தோல்வி அடைகிறதுக்கு காரணம் எமோஷனலா நம்ம பாதிக்கப்படுறது தான். அந்த பாதிப்பு நம்ம வரக்கூடாது. நம்ம வீட்டை கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புல இருப்போம். அந்த நேரத்துல நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதை மனசுல போட்டு நம்ம குழப்பிட்டே இருப்போம். வீட்டுல உள்ள சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், வலி, வேதனை, துன்பம், பண பிரச்சனை, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனசுல வச்சு போராடிட்டே இருப்போம். இப்படி இந்த போராட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு எமோஷனலா நிறைய ஃபீலிங்ஸை தரும். நிறைய நம்ம தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நமக்கு எப்பவுமே அது உந்துதலாவே இருந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதை நம்ம எதிர்த்து நிக்கணும்னா நமக்கு கண்டிப்பா தைரியம் வேணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்மளே தோத்து போகலாம். பல முறை நம்மளே நம்ம கிட்ட மனசாட்சி கிட்ட நம்ம தோத்து போகலாம். ஆனா இறுதியில நம்ம தான் ஜெயிக்கணும். ஏன்னா அதை நம்ம அடக்கி ஆள்ற அந்த சக்தி நமக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. இப்ப நிறைய பேர் கிராமத்துல இருக்கவங்களுக்கு அவங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனை, டவுன்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு குடும்பத்துல உள்ள பிரச்சனை, வெளியில போற இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம், இப்படியெல்லாம் பார்த்தா நிறைய பேர் நம்ம ஒரு பெரிய அளவிலான எந்த பிரச்சனைகளுமே ஃபேஸ் பண்றது இல்லை. ஆனா எல்லா பெண்களும் அப்படியே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபேஸ் பண்ற விஷயம், கண்ணை முழிக்கும் போதே அவங்க பயத்தோட விழிக்கிற விஷயங்கள்,
எத்தனையோ பெண்களுக்கு வாழ்க்கையில நடக்குது. அதனால அவங்க நம்ம மனசுக்கு அவங்க தைரியத்தை கொடுக்கணும். அந்த தைரியம் வந்து இந்த மகளிர் தினத்துல எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய வயதான முதியவர்கள் வரை பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு மனசுல ஏகப்பட்ட போராட்டம். எந்த ஒரு வேலையுமே ஒரு வேலையை நம்ம செய்யறது கிடையாது. நம்ம மனசுக்குள்ள 1000 யோசனைகளோட தான் நம்ம ஒரு வேலையை செய்வோம். அப்படி செய்யும் போது அந்த வேலையும் நம்ம கவனத்தோட தான் செய்யறோம். அப்படி அந்த மாதிரி திறமைகள் வந்து பெண்கள் நமக்கு இருக்கு. அப்போ நம்ம வந்து போராடுற சக்தி நமக்கு அதிகமாவே கடவுள் கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும், குடும்பத்தையும் நம்ம தான் பார்க்கணும், நம்மளை நம்பி இருக்கவங்கள நம்ம தான் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம மனசு அளவுல நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், யாரையும் வெறுக்க கூடாது. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும், நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து வர காலகட்டத்துல குழந்தைகள் வந்து பெரியவங்களை வந்து மதிக்கிறது கூட தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி வந்து பெண் பிள்ளைகள் பெரியவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நான் சொல்ற இந்த ஒரே ஒரு விஷயம், தைரியமா இருங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நமக்கு வந்து எமோஷனலா எவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ வேணாலும் அழலாம், எவ்வளோ வேணாலும் வேதனைப்படலாம், எவ்வளோ வேணாலும். ஆனா அது தொடர்ச்சியா நமக்கு வரக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யணும், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்ல நம்ம வந்து முன்னேறணும். எப்பவுமே பெண்கள் வந்து எந்த விஷயத்த நம்ம மனசுக்குள்ள போட்டு குழப்பினாலும் ஒரு சில நேரங்கள்ல அதை தவிர்த்துட்டு அடுத்த வேலை. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கும்போது தெரியும், குழந்தைங்க அழுதா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், மற்ற வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய வேதனைகளை நம்ம வெளிப்படுத்தணும்னா கூட நமக்கான அந்த ஓய்வு நேரத்துலதான் நம்மளால அதை செய்ய முடியும். அதுவும் ஒரு டியூட்டி மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அந்த கொஞ்ச நேரம் அந்த வலியும் வேதனையும் நம்ம அனுபவிச்சுட்டு அடுத்த என்ன வேலையோ அதை நம்ம செய்ய போயிடுவோம். இதுதான் பெண்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ள இதை வந்து நம்ம சுதந்திரம் இல்லை, நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, நம்மளுடைய கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு நம்ம தான் எல்லாமே. நம்மளை யாருமே கண்ட்ரோல் பண்ணவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. மனசாட்சிக்கு நேர்மையா நடக்கணும். அது ஒண்ணுதான் நம்மளுடைய பெண்களுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கிற வாக்குறுதி. ஏன்னா நம்மளை யாருமே வந்து தப்பு சொல்லிடக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு பெண்ணும் போராடுறா. உண்மை அதுதான். அது வந்து யாருமே மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா எவ்வளவுதோ நம்ம கரெக்டா நடந்தாலும் நம்மளை குற்றம் சொல்றதுக்காக 4 பேர் இருப்பாங்க. அந்த விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்திடணும். அது நமக்கு தேவையே இல்லை. நம்மளை சுத்தி 4 பேர் இருக்காங்க. நம்மளை சுத்தி 4 பேர் அன்பா, பாசமா, அக்கறையா நம்மளை பாத்துக்கிறாங்க. நம்மளை நேசிக்கிறவங்க, நம்மளை வந்து எத்தனையோ விஷயங்கள்ல நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க, எத்தனை விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் பண்ணாலும், எத்தனை குறை நம்ம கிட்ட இருந்தாலும் நம்மளை ஏத்துக்கிறவங்க, இப்படி இருக்கிற இந்த குடும்ப சூழ்நிலை வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். நிறைய பெண்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ வேதனைப்படுறாங்க. அவங்களுக்காக எல்லாம் இந்த நேரத்துல நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய பாதுகாப்பாகவும் அதை வந்து எந்த ஒரு சலனமோ சஞ்சலமோ ஒரு பயமோ அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாம பாதுகாப்பா கொண்டு போக வேண்டியதும் பெண்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு குடும்பத்துல உள்ளவங்க மேல இப்படிதான் அக்கறை காட்டணும், நம்மளை நம்பி இருக்கவங்கள நம்ம இப்படிதான் பாத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு பெண்ணுக்கான ஒரு பெரிய கடமை. நம்ம வந்து இல்லாத விஷயம், அதாவது நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒதுக்கிடணும். ஏன்னா நம்ம பெண்கள் அப்படின்னாவே பேசிக்காவே சில ஆசைகள் வரத்தான் செய்யும். இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அது அப்படி இருந்தா நல்லா இருக்கும், நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு இது கிடைக்காம போச்சு. இந்த காலத்து பெண்களுக்கு இது பெரிய ஒரு டிராபேக். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வந்து நம்ம சந்தோஷமா வச்சு நம்ம பாதுகாப்பா அதை வந்து நம்ம வழி நடத்தணும். அது இல்லாத ஒரு பொருளுக்காகவோ இல்லாத ஒரு விஷயங்களுக்காகவோ பொய்ன்னு தெரிஞ்சோ வலின்னு தெரிஞ்சோ அதுல போய் நம்ம விழுந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாதான் போய் முடியும். பெண் அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தி. இது நான் சொல்லல, எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அது ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணா இருந்து ஒரு 60, 70, 80 வயசு ஆனவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இதுக்கு கண்டிப்பா அவங்க வந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா சூழ்நிலைகளும் அவங்க கடந்து வரும். நம்ம வந்து இப்ப பாதியில தான் இருக்கோம், இன்னும் பாதி வந்து நம்ம கழிக்க வேண்டி இருக்கு. அப்போ வயதானவங்க கிட்ட போய் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு நீங்க நேரம் கிடைக்கும் போது கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பூரா அவங்க சொல்லுவாங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட வேதனைகள்
எதையெல்லாம் பொறுத்து வந்தோம், எதையெல்லாம் விட்டு கொடுத்து வந்தோம் அப்படிங்கறது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் வந்து நமக்கு முன்மாதிரியே தவிர நம்ம மத்த ஒரு கிடைக்காத ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சு வாழ்றது வந்து வாழ்க்கையே கிடையாது. அதுக்காக நான் டோட்டலா வந்து நான் சொல்ற ஒரே விஷயம் வந்து நம்ம எல்லாத்தையும் வெறுத்துட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கனவே இல்லாம அப்படியே ஒரு மெஷின் மாதிரி வாழணும் அப்படிங்கறது நான் சொல்லல. பெண் அப்படிங்கிறவ தன்னைத்தானே உணரணும், தனக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத அவ தெரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமே கிடையாது. அது வந்து நமக்கு உடலுக்கு நம்ம கொடுக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான். காலையில எழுந்திரிச்சு ஈவினிங் வரைக்கும் நம்ம செய்யறோம்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதை தான் நான் நினைக்கணுமே, அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் தான், அதை தான் நம்ம நினைக்கணுமே ஒழிய நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் இதெல்லாம் செய்யறேன், நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு என்னைக்குமே பெண்கள் வந்து சலிச்சுக்காதீங்க. நம்மளை நம்ம என்னைக்கு சலிப்பா நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு வந்து நம்மளால அடுத்த அடி எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால பெண்கள் அப்படிங்கிறவங்க எப்பவுமே ஒரு முன்மாதிரியா தான் இருக்கணும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஆண்கள் மேலேயோ மற்றவர்கள் மேலேயோ நம்ம வந்து ஒரு குறையா வந்து நம்ம சொல்லக்கூடாது, நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய நினைப்பு தான் வந்து அது அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே நேர்மையா நடப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். நம்மளால முடிஞ்சது அன்பை வந்து எல்லாருக்குமே தாராளமா கொடுக்கலாம். அது வந்து இதுக்கு இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. ஆனா பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும். அந்த பாதுகாப்புக்கு அவங்க மனசுல வந்து தைரியத்தை வந்து ரொம்பவே வளர்த்துக்கணும். இப்ப வர இந்த காலகட்டங்கள்ல தைரியம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மிக 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 அவசியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம செய்யற தொழில்ல நேர்மை, அதே மாதிரி மற்றவங்க மேல நம்ம காட்டுற கரிசனம், கடவுள்கிட்ட இருக்கிற பக்தி, இத வந்து நான் இவ்வளோ நேரம் சொல்லாததுக்கு காரணம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு பெண்ணுமே நம்ம வந்து அதிக நேரம் மனசுல வந்து கடவுள்கிட்ட எதை வேண்டுறோமோ அதை கண்டிப்பா அவளுக்கு கிடைக்கும். இது மத்தவங்களுக்கு யாரு என்ன அப்படிங்கிறது தெரியாது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். நம்ம வந்து மனசார ஒரு விஷயத்த நம்ம வேண்டுறோம், அதுக்காக நம்ம வந்து பெரிய பெரிய அரண்மனையில வாழணும்னோ அல்லது பெரிய பெரிய லக்ஸுரி லைஃபோ அதுக்காக எல்லாம் இல்லை. நியாயமான விஷயங்களுக்காக நீங்க கடவுள்கிட்ட நீங்க மனதுருகி நீங்க எந்த விஷயத்த போராடினாலும் அதை கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு செய்வார். ஏன்னா உங்களுடைய மனசு, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய இது எல்லாமே வந்து உங்களுடைய உழைப்பு. ஏன்னா உழைப்பு ஓய்வில்லாம உழைக்கிறவங்களை வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்மளுடைய பூமி ஆன்மீக பூமி, எப்பவுமே கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவங்க வந்து அழிஞ்சு போனதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா கடவுள் அப்படிங்கிறது ஒரு சக்தி, அது நம்மளை என்னைக்குமே பாதுகாப்பு தரும். நம்ம வந்து மனசுல 1008 குழப்பம், 1008 சஞ்சலம், 1008 வலி எவ்வளோ இருந்தாலும் நமக்கு எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்காத ஒரே ஒரு சக்தி என்ன அப்படின்னா அது தெய்வ சக்தி மட்டும்தான். உறவுகள் விட்டு போகலாம், நம்மளை நம்பினவங்க விட்டுட்டு போகலாம், எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல நடக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் மீறி நமக்காக ஒருத்தர் இருக்காங்க, நமக்காக ஒருத்தங்க போராடுறாங்க அப்படின்னா அது கடவுள் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பம், நம்முடைய குழந்தைகள், அதுக்கு மேல நம்ம மேல பாசமா, நம்ம மேல அன்பா, நம்ம மேல அக்கறையா, நம்மளையே உலகம்னு நினைக்கிறவங்க இருக்கும்போது நம்ம எதுக்காக நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒரு கஷ்டம்னு போய் நின்னா நமக்கு உதவ மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மனிதாபிமானம் உள்ள நாடுதான். அதனால எந்த நேரத்துல எந்த உதவி தேவைப்பட்டாலும் நம்ம யாரை வேணாலும் நம்ம கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆனா மனசுக்கு நம்ம நேர்மையா இருக்கிற வரைக்கும் நம்மளை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அதனால பெண்கள் எப்பவுமே தைரியமா இருங்க. ஏன்னா இந்த கொரோனா பீரியட்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் சில விஷயங்கள் அனுபவிச்சதுல மனசுல தைரியம் இல்லாட்டினா நம்ம வந்து நானே பல விஷயங்கள்லாம் ஒடிஞ்சு போய் இருந்திருக்கேன். ஆனா அது வந்து நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. நம்மளே தட்டி எழுப்பி மறுபடியும் புதிய உத்வேகத்தோட வந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து நம்மளால ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. பெண்ணா இருந்தா கணவனை, அம்மா அப்பாவை, மாமனார் மாமியார, குழந்தைகளை, மகளை இப்படி. கணவனா இருந்தா மனைவிய, அம்மா அப்பாவை, மகனை இப்படி. அதாவது எல்லாருமே எல்லாரையும் சார்ந்து வாழ்ற வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில யாருக்கும் யாருமே விரோதி கிடையாது, யாருமே பகை கிடையாது. ஒரு நேரம் தப்பு செய்யறவங்க அடுத்த நேரம் திருந்துவாங்க, அடுத்த நேரம் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ நம்ம இந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசாம இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு காசு பணம் இல்லாம இருக்கலாம், சொத்து சுகம் இல்லாம இருக்கலாம், அன்பு பாசம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. வற்றாத ஒரு விஷயம் என்னன்னா மனசுல இருக்க அன்பு மட்டும்தான்.
அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறது, மனசார பல பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும்போது நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் எப்பவுமே பயப்பட வேண்டாம். கெட்டதை மட்டும் நினைக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா தயவு செஞ்சு சந்தோஷப்படாதீங்க. அது நமக்கே அது திருப்பி வரும். அப்போ அவங்க அது சந்தோஷப்பட மாட்டாங்க, வருத்தப்படுவாங்க, ஐயோ உங்களுக்கு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரையுமே காயப்படுத்தாம வலி கொடுக்காம நம்ம இருப்போம். அதே மாதிரி அவங்க நமக்கும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். நிறைய விஷயங்கள்ல பெண்கள் அவமானப்பட்டு வெட்கி தலை குனிஞ்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வெளியவே வர முடியாம தவிச்சு போய் நிறைய பெண்கள் இருக்கீங்க. அது நிறைய விஷயங்கள் என்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் சொல்றேன், அதுக்கெல்லாமே நீங்க அடிபணிஞ்சு போகாதீங்க. உங்க மனசு, உங்க தைரியம், நீங்க எந்த அளவுக்கு உங்க தைரியத்தை நீங்க வளர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால எல்லாத்துலயுமே சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். உடம்புல குறை இருக்கா, மனசுல குறை இருக்கா, அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாமே சரி பண்ண முடியும். அது தன்னம்பிக்கையால மட்டும்தான் முடியும். அந்த தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இனிமேல், அதாவது இப்போ நான் பேசினேன் இது எல்லாமே நான் பல விஷயங்கள் எனக்கு அனுபவமா இருக்கும், பல விஷயங்கள் நான் கேட்ட விஷயங்களா இருக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு உபயோகப்படும் அப்படிங்கறதும் நான் நம்புறேன். கேட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி என்னுடைய இந்த எண்ணங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்களா எப்பவும் எல்லாருக்கும் உபயோகமா நம்ம இருப்போம், தைரியத்தோட இருப்போம், யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருப்போம், எல்லாருக்கும் நல்லதையே செய்வோம். இதோட என்னுடைய இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.